பஞ்சாபின் மோகா நகரிலும் மின் விநியோகத்தை நிறுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராஜகுமரன், பார்மர் நகரில் வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரன் ஒலிக்கவிடப்பட்டது. விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். பஞ்சாபின் மோகா நகரிலும் மின் விநியோகத்தை நிறுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பார்மர் நகரில் வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரன் ஒலிக்கவிடப்பட்டது. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்திலும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் என மாநில அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் கத்துவா நகரில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரனும் ஒலிக்கவிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், பஞ்சாபின் மோகா நகரில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. பார்மர் நகரில் வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரன் ஒலிக்கவிடப்பட்டது. விவரங்களை சொல்லுங்க பாண்டியராஜன். பஞ்சாப் மாநிலம் முழுவதுமாக ஒரு சில நகரங்களை பொறுத்த வரைக்கும் வான் எச்சரிக்கை, அதாவது ஏர் சைரன் மூலமாக ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குவதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குவதாக தகவல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. இதுவாக நாம் பார்க்கும்போது இந்த பிளாக் அவுட் நடவடிக்கைகள் 5 மணியுடன் போர் நடவடிக்கைகள், அதாவது 2 துருப்புகளும், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 ராணுவங்களும் அவருடைய தாக்குதலை நிறுத்திக் கொள்வார்கள் என்கின்ற எண்ணத்தில் தான் நம்முடைய அந்த ஒப்பந்தம் இருந்தது. 5 மணிக்கு பிறகாக எந்தவித சத்தமும் கேட்கவில்லை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18-19 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி தோட்டாக்களும் முழங்குகின்ற சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது. அது இன்று மாலை 5 மணிக்கு பிறகு கேட்காது என்கின்ற நிலையில் தான் அந்த ஒப்பந்தம் கைதானதாக சொல்லியிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதே போல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேபோல இந்தியாவினுடைய விக்ரம் மிஸ்ரியும் வெளியுறவுத்துறை செயலாளர் அவரும் தெரிவித்திருந்தார். 5 மணிக்கு பிறகு எந்தவித தாக்குதலும் நடக்காது என்கின்ற எண்ணத்தில் இருந்தபோது பாகிஸ்தானில் இருந்து ஜம்மு வான்பரப்பை நோக்கி ட்ரோன்கள் வர தொடங்கியிருக்கிறது. அதன் பிறகு அவர்களுடைய ஆர்டிலரி ஷெல்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபயர், கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு மற்றும் பீரங்கி தாக்குதலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அப்போது பஞ்சாப் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சில நகரங்கள்ல பிளாக் அவுட் என்று சொல்லக்கூடிய மின் இணைப்புகளை துண்டித்து மின் விளக்குகளை அணைத்து வான்வழியாக தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு வருவதற்கான யார் செய்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தம் என்பது எதற்காக போடப்பட்டது? ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்திய வான்எல்லை பகுதிகளில் தொடர்ந்து முயற்சிகள் செய்வது ஏன்? அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய ராணுவம் இருக்கிறதா, அவருடைய ராணுவ நிலைகள் இருக்கிறதா என்கின்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் பதற்றம் முற்றி இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக 5 மணிக்கு பிறகாக அது நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக 2 நாட்டு ராணுவம் தெரிவித்திருந்தது. அமெரிக்காவினுடைய அதிபர் முதலாவதாக அந்த தகவலை தெரிவித்து வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தார். ஆனாலும் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அரசு, தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவமும் சேர்ந்து மொத்தமாக இந்த தாக்குதலை நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவருடைய இலக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள், அதாவது எல்லையோரம் இருக்கக்கூடிய 3324 கிலோமீட்டர் பகுதியை பங்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரங்களை நோக்கி தான் அவருடைய தாக்குதல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களை எல்லாம் இந்தியா முறியடித்துக் கொண்டிருந்தாலும் ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்தியாவை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறதா பாகிஸ்தான் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்ற எழுகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது. பாகிஸ்தானுடைய ராணுவ உயரதிகாரிகள் இந்திய ராணுவ உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை என்பது 3:35 மணிக்கு நடைபெற்றது. அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தில் 5 மணிக்கு பிறகு 2 நாட்டு ராணுவங்களும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட மாட்டோம் என்கின்ற அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக இந்திய ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை நமக்கு தெரிவித்திருந்தது. ஆனாலும் அதன் பிறகாக தொடர்ச்சியாக ட்ரோன்களை அனுப்பி உளவு பார்ப்பது, ட்ரோன்களை அனுப்பி குடியிருப்பு பகுதிகளை தாக்குவது, ராணுவ நிலைகள் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிப்பதற்காக உளவு விமானங்களை அனுப்புவது உள்ளிட்ட பணிகள்ல அதிக அளவுல பாகிஸ்தான் மீண்டும் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட தொடங்கியிருப்பதன் காரணமாக இந்தியா பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏர் சைரன் வான்வழி தாக்குதல் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் சென்றிருப்பதன் காரணமாக எந்த எல்லைக்கு வேணாலும் செய்யலாம், அவர்கள் எந்த தாக்குதலை வேணாலும் மேற்கொள்ளலாம். அதுக்காகத்தான் இப்போது இந்தியா காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தாக்குதலுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது இந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக் அவுட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நாம் கடந்த 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பிளாக் அவுட் நடவடிக்கை என்பது மின் விளக்குகளை அணைப்பது, இரவு நேரங்களில் ஒளிரும் மின் விளக்குகளை அணைப்பது, மின் இணைப்பை துண்டிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். வான்வழி தாக்குதலில் துல்லியம் என்கின்ற அந்த ஒரு தாக்குதலை பாகிஸ்தானால் நடைபெற முடியவில்லை. அவர்களால் இந்த செயல்முறையை நடத்த முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய துல்லியமாக இருப்பதாக அந்த தகவல் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.